சொல்லு, என்ன முக்கியமான விஷயம்? எனக்கு உங்க பையன் மூலமா ஒரு உதவி வேணும். என்ன எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? என்ன உதவி வேண்டியிருக்கு? நடந்த பிரச்சனை எல்லாம் பத்தாதா? இப்ப ஏதாவது புதுசா பிரச்சனையை கலப்பலான்னு வந்திருக்கியா? முடிஞ்சு போன உறவை திரும்ப ஒட்ட வைக்கலான்னு பாக்குறியா? ஸ்னேகா, என்ன ஏதுன்னு தெரியாம நீ வார்த்தையை விடாத. இல்லத்த, அவ நாங்கெல்லாம் இருக்கோம்லம்மா, கொஞ்சம் அமைதியா இரு. டீய நல்லா போடுன்னு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிற. தேவையில்லாம மத்த விஷயத்துல எல்லாம் வந்து மூக்க நுழைச்சிடுறேன். என் பேர்லயும் சஞ்சய் பேர்லயும் ஊர்ல ஒரு சொத்து இருக்கு. தாத்தா எனக்கு கொடுத்தது. இப்ப அத கொஞ்சம் அவசரமா விக்கணும். அதுக்கு சஞ்சய் வந்து கையெழுத்து போடணும். அதுக்கு என்னம்மா, தாராளமா போட்டு கொடுக்க சொல்றேன். அவசரமா ஏதோ விக்கணும்னு சொல்றாங்க, செஞ்சு கொடுத்துடலாமே. மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்க வந்திருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது வில்லங்கத்தோட வந்திருக்காங்களான்னு யாருக்கு தெரியும்? இவங்க எல்லாம் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் கடைசியில உறவு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் சரி வராது மாமா. நிரஞ்சனாவுக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த நேரத்துல போய் சஞ்சய் எங்க போறது தப்பு. அத்தை, தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க அத்தை. அத சொல்றதுக்கு நீ யாருமா? வேற யார் மாமா சொல்றது? இது என் தங்கச்சியோட வாழ்க்கை, அவளுக்காக நான் தானே பேசணும். நீ வேற ஏதாவது வழி இருந்தா பாத்துக்கோ. சஞ்சய் வந்து ஒன்னும் கையெழுத்தெல்லாம் போட மாட்டாரு. நான் ஸ்கூல வாங்குறதுக்காக ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருந்தேன். அத திருப்பி கொடுக்கறதுக்கு தான் சொத்தை விற்க போறேன். என்ன சிரிப்பா? ஸ்கூல் பேர்ல கடன் வாங்கினதுனால ஸ்கூல்ல விற்க சொல்லி ரொம்ப பிரஷர் பண்றாங்க. இன்னும் ஒரு வாரத்துல உன் கல்யாணம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா வந்து கையெழுத்து போட சொல்றேன்னு சொன்னாங்க. அதுக்கு அவதான் கோச்சிட்டு போயிட்டா. ஆமா, நீங்க என்ன மாமா சஞ்சய் கிட்ட தப்பா சொல்லி கொடுக்குறீங்க? அத்தை என்ன அனுப்ப மாட்டேன் நான் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். பசின்னு வந்தவங்கிட்ட ஒரு வாரம் கழிச்சு வான்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க பேசுறதெல்லாம். அப்பா, எவ்வளவு நாளுக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொன்னா? 1-2 நாள்னு சொன்னா. இங்கதான் கேட்ட உடனே யாருக்கு எதுவும் கிடைக்காது. என்ன கேட்டீங்க, என்ன கிடைக்கல? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா. அவ 2 நாள்னு சொன்னா, நான் அவகிட்ட 1 வாரம் டைம் கேட்க சொல்லிருக்கேன். ஆமாமா, நீ சொன்ன உடனே அவங்களும் 1 வாரம் வெயிட் பண்றேன்னு சொல்லுவாங்கல்ல. அவ ஏதோ ரவுடி பையன், என்ன வேணாலும் பண்ணுவான்னு ஸ்னேகாவே சொன்னான். அவ அவசரம் இன்ஸ்டிடியூட் கைய விட்டு போயிடும்னு சொல்றா. வெளியே என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? இப்போ நீங்க தான் பிரச்சனைய பெருசுபடுத்துறீங்க. பணம் கொடுக்கறதுக்கு தானே 1 வாரம் டைம் கேட்க போறா. அதெல்லாம் கொடுத்துடலாம். சஞ்சய், நீ கல்யாணம் முடிஞ்சதும் போய் கையெழுத்து போட்டுட்டு வந்துரு. இல்லம்மா, நான் போய் அவளை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். இப்போ நீ எங்கேயும் போக கூடாது. என்னம்மா சொல்றீங்க? அம்மா, அவ எவ்வளவு பிரச்சனையில இருந்திருந்தா நம்ம குடும்பத்துக்கும் அவளுக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்து நம்ம வீடேறி வந்து அவ உதவி கேட்டிருப்பா.
அம்மா அவ அப்படிலாம் உதவி கேட்கிற ஆளே கிடையாது. இப்ப அப்பா சொன்ன மாதிரி அவளுக்கு ஏதோ சீரியஸான பிரச்சனை இருக்கு, அதான் வந்திருக்கா. நான் போய் அவளை பார்த்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. சஞ்சய், நான் சொல்றத இப்ப நீ கேப்பியா மாட்டியா? அவளோட பிரச்சனை எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் எனக்கு முக்கியம். ஒரு அம்மா கேட்க கூடாத ஒரு வார்த்தை தான் மகன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறது தான். ஆனா நான் அதையும் கேட்டுட்டேன். நீ செத்து பொழைச்சிருக்க. என்னால முடியலடா. இனி வேற எதையும் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. நீ வேகமா மாடிப்படி இறங்குனா கூட உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறேன்டா. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லனாலே ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன விஷயம் சொல்லு ப்ளீஸ். அது நம்ம ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை. அம்மா ஸ்கூலுக்காக நிறைய கடன் வாங்கியிருந்தேன். கடன் கொடுத்தவங்க இப்ப திடீர்னு வந்து 2 நாள்ல எல்லா பணத்தையும் கேக்குறாங்க. அம்மா கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. பணம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? பணம் கொடுக்கலன்னா நம்ம ஸ்கூல்ல அவங்க வச்சுக்குவாங்க. அப்ப நீ நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாதா? எவ்வளவு பணம் கொடுக்கணும்? நிறைய பணம் கொடுக்கணும். அதான் அம்மா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா வித்து? நிறைய பணம் தேவைப்படுது. அவ்வளவு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண அவங்களால முடியாது. ச்சே, நமக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையா? நான் வேணா பீம்பாய் கிட்ட கேட்டு பார்க்கவா? எனக்காக பீம்பாய் ஹெல்ப் பண்ணுவாரு. இல்ல வேண்டாம். மேடம், வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. என்ன எல்லாரும் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? இல்ல மேடம், இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாரும் நீங்க ஸ்கூல்ல விற்க போறதா பேசிக்கிட்டாங்க. அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். மேடம், தயவு செஞ்சு ஸ்கூலை வித்துறாதீங்க மேடம். நம்ம ஸ்கூலை நம்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஸ்கூலோட தரத்துக்கு இந்த சிட்டில வேற எந்த ஸ்கூலும் இல்ல மேடம். பசங்க எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க. நீங்க தொடர்ச்சியா நம்ம ஸ்கூலை நடத்தணும். இந்த ஸ்கூல் உங்களோட கனவுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் மேடம். நீங்க பார்த்து பார்த்து கவனமா ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க கனவை நீங்க பாதியிலே விட்டுறாதீங்க மேடம், ப்ளீஸ். நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு நன்றி. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்கூல்ல விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு போராடுவேன். பாப்போம். ப்ளீஸ் மேடம், ஏதாவது பண்ணுங்க மேடம். ஸ்கூலை விட்டுறாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். சரிங்க மேடம். ம். வித்து, நீ எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. கண்டிப்பா யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்பிக்கையோட இரு வித்து. ம். ஏய் சொல்லு. என்ன மேடம், என்ன பழக்கம் இது? பூட்டின கேட்ட யாராவது கல்ல வச்சு உடைப்பாங்களா? இந்த ஆவி யாருகிட்ட இருக்குதோ அவங்க கிட்ட வாங்கி தானே திறக்கணும். இன்ஸ்டியூட் நடத்துறீங்க, இது கூட தெரியாது உங்களுக்கு? உங்க வீட்டு பூட்டை நான் கல்லால அடிச்சு உடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்க வீட்டை திறக்கறியா? என்ன உன்னோட ஸ்கூலா? இனி இது என் ஸ்கூல் தானே. சார், நீங்க பண்றது ரொம்ப தப்பு. சரி, நான் பணம் தரேன்னு சொல்லிருக்கேன்ல, அதையும் மீறி நீங்க படிக்கிற பசங்க ஸ்கூல்ல பூட்டு போட்டு பூட்டி இருக்கீங்க. பசங்க எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க பாருங்க. பூட்டு திறங்க சார். அதான் 2 நாள் டைம் கொடுத்திருக்கீங்கல்ல. இல்ல 2 நாள் டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி சொன்னதே தப்புன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களால பணத்தை புரட்ட முடியாதுன்னு நேத்தே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
ஆமா உங்ககிட்ட ஏதோ சொத்து இருந்துச்சாமே அதை நீங்க விக்கலான்னு முடிவு பண்ணீங்களா? அதுக்கு உங்க புருஷன் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராமே. இதெல்லாம் என் காதுக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் பொறுமையா இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு படல. அதான் பூட்டிட்டேன். நீங்க என் பணத்தை தரப்போறது இல்ல. அப்புறம் எதுக்கு 2 நாள் கழிச்சு ஸ்கூல மூடிக்கிட்டு? அதனால இப்பயே மூடிட்டா நல்லது தானே? தலைவா அத குடு தலைவா. அட குடுன்ற. தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். நீங்களே ஒதுங்கி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏய் பசங்களா, இனிமே ஸ்கூல்லாம் இங்க நடக்காது. எங்கயாவது ஆலமரம் அரச மரமா பார்த்து அங்க போய் படிங்க. சார் சார் கேட்டை திறங்க சார், நாங்க படிக்கணும் சார், ப்ளீஸ் சார். டேய் படிக்கிற பசங்க எந்த இடத்துல இருந்தாலும் படிக்கலாம்டா. ஏன் அத இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போய் தான் படிக்கணுமா? போங்கடா அந்த பக்கம். வந்துட்டானுங்க படிக்கிறேன்னு. டேய் நீங்க எல்லாம் படிச்சு இந்த நாட்டை காப்பாத்த போறீங்களா? சார் தப்பா பேசாதீங்க. என்ன தப்பா பேசாதீங்க? நான் மேடம் இவங்க எல்லாம் படிச்சு என்ன பண்ண போறாங்க? 5000 10,000க்கு ஏதாவது ஒரு கூலி வேலையை பார்க்க போதுங்க. அதுக்கு இவ்வளவு பில்டப்பா? ஆமா சார். ஏமா இவன் சரியான பொறுக்கியாச்சேமா. அது நேத்து தான் சார் தெரிஞ்சது. நல்ல வேலைமா, இந்த லேண்ட நீ எனக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்ட. இல்லனா இவெல்லாம் கடனை கொடுத்துட்டு மிரட்டி அடிமட்ட ரேட்டுக்கு உங்ககிட்ட சொத்தை எழுதி வாங்கிடுவான். ஏய் வாங்கடா. என்ன மேடம் உங்க புருஷனை இன்னும் காணோம்? நேத்து என்னமோ அவன் அப்படி பேசிட்டு போனா. பணம் இன்னைக்கு என் கைக்கு வரணும். வரும்ல? வரும். நீ பேசாம ஓரமா நில்லு. ஓ வரலனா நீ அந்த எம்டி டாக்குமெண்ட்ல போட்டு கொடுத்த கையெழுத்தெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். நேத்து மட்டும் நான் ஸ்கூலோட விட்டுருப்பேன். இப்போ என் மேல கை வச்சதுக்கும் சேர்த்து சுத்தமா எல்லாத்தையும் சுருட்டி உன்னை நடுரோட்ல நிக்க வச்சிருவேன். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ பகல் கனவு காணாத. என்னங்க என்னாச்சு? என்னங்க ஆச்சு? அப்பாவுக்கு வாமிட் வருது. வண்டி நிறுத்த சொல்லுங்க. வண்டி நிறுத்துங்க. அப்பா, என்னாச்சுங்க? வாமிட் வருது. வாங்க. ஐயோ, அப்பா பாத்துப்பா. சடனா என்னாச்சு? சஞ்சய் தண்ணி எடு. சரி. தண்ணி கார்ல இருக்கு, எடு. மெதுவா. அப்பா பாத்துப்பா. அப்பா எங்க என்னாச்சுங்க? தெரியல வேதா, வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. தலை சுத்துது. மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. ஏங்க என்னங்க ஆச்சு? தண்ணி குடிங்க. என்னால முடியல வேதா. என்னங்க திடீர்னு? அது காலையில சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போல இருக்கு. நீங்க சாப்பிட்டது தானே நாங்களும் சாப்பிட்டோம். இல்ல எனக்கு ஏதோ ஒத்துக்கல. ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. ஃபுட் பாய்சனா? என்னங்க சொல்றீங்க? இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி வந்தது இல்ல. என்னால முடியல வேதா. அப்பா ஒண்ணும் இல்லப்பா. வேதா நீ வேணா கோயிலுக்கு போ. நான் சஞ்சயை கூட்டிக்கிட்டு பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா பாத்துட்டு வரேன். ஏங்க இப்படியே உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படிங்க கோயிலுக்கு போறது? எனக்கு ஒண்ணு இல்ல, நீ பயப்படாம கோயிலுக்கு போ. சஞ்சய் என்ன பாத்துக்கோ. அப்பா பாத்து. அம்மா நீங்க முன்னாடி போங்க. நான் அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறேன். கோயிலுக்கு கூட்டு வந்துடுறேன். என்னால முடியல வேதா. அப்பா அப்போ நீ போய் பூஜையில கலந்துக்கோ. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்பாவை. அம்மா ஐயோ அதெல்லாம் வேணாம். ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் கத்துற? டேய் அப்பா ஏண்டா என்னப்பா? எல்லாம் கெட்டு போச்சுடா. கெட்டு போச்சா? என்னங்க கெட்டு போச்சு? எல்லாம் கெட்டு போச்சு. சாப்பாடு, இல்லப்பா, இதுவா? தலைவலி. அப்பா ஒண்ணும் இல்ல.
கோயில்ல நடக்கிற பூஜையில யாராவது ஒரு பெரியவங்க இருக்கணும். அப்பா. சரி, நீங்க ஹாஸ்பிடலுக்கு போங்க, நான் பூஜைக்கு போறேன். ஆ. சஞ்சய், இங்க பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளினிக் இருக்கு. சரிம்மா. நீ அங்க அப்பாவை கூட்டிட்டு போ. நாங்க உங்களுக்காக கோவில்ல வெயிட் பண்றோம். சரிங்கம்மா. ஆட்டோ வருதுப்பா. ஆட்டோ ஆட்டோ அப்பா, ஆட்டோ வந்துருச்சுப்பா. வாங்க இது இதுவா. ஸ்கூலு, லேண்டு, வீடு, காருன்னு எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிருவேன். அப்புறம் நடு ரோட்ல தான் நிப்பீங்க. யோசிச்சிங்க. ஓ அப்படியா? உனக்கு பணம் தர முடியாதுடா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. நீ சொன்னதை செய் பாப்போம். அப்பா, அவன் தான் ரவுடி பையன் பேசுறான். விடுங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னமா ஓவரா பேசிட்டு இருக்கான்? இவனுக்குலாம் எதுக்குமா பயந்துகிட்டு இருக்க? நம்மள நடுத்தருவுல நிறுத்தணும்னு சொல்றான், கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? சொல்றது மட்டும் இல்ல, செய்வேன். மா, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. அவரை சீக்கிரம் வர சொல்லுங்க. ஆபீஸ் டைம் முடிஞ்சா ரிஜிஸ்டார் கிளம்பிடுவாரு. அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க வெயிட் பண்ண மாட்டாருமா. ஸ்ட்ரிக்டா உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொன்னாரு. இது நடக்கிற கதையா தெரியல. டேய், எல்லாம் ரெடியா இருங்கடா. சரிண்ணா. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கும் போல. ஏமா, உன் ஹஸ்பண்ட் உன்னை பழி வாங்குறதுக்காக வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருக்காரோன்னு தோணுது. இதுக்கு ஏதாவது வேற வழி இருக்கான்னு யோசி. நான் கிளம்புறேம்மா. சார் சார், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் சார். டிவோர்ஸ் நோட்டீஸ். எனக்கும் இவருக்கும் சட்டப்பூர்வமா விவாகரத்து ஆகணும். வித்யா கொஞ்சம் இரு. வித்யா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். நீ எனக்கு வேண்டாம், போயிடு. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, சஞ்சய் ஏமாத்திர மாட்டாருன்னு நான் நம்புறேன். ஆனா அவர் இன்னும் காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்குப்பா. இல்லம்மா, அவரு அவங்க அம்மாவை மீறி வரணும்னு சொன்னாரு. ஒருவேளை அவங்க அவரை தடுத்திருக்கலாம் இல்லையா? அவரோட போனை கூட அவங்க வாங்கி வச்சிருக்கலாம். அவர் சொன்னதே செய்யுங்க. சரிம்மா. வாங்க மேடம், டைம் ஆயிடுச்சு. ஏய் வாங்கடா, அப்புறம் ஃபீல் பண்ணலாம். வாங்க வாங்கப்பா.
சம்மதம் சார். இந்த நிலத்தை விற்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? சம்மதம் சார். இதுல கையெழுத்து போடுங்க. நீ முதல்ல போடு. வித்யா, சஞ்சய் 2 பேரும் கையெழுத்து போடணும். வித்யா, சஞ்சய் இவங்க 2 பேர் பேர்ல இருந்த நிலம் ராமச்சந்திரன் என்பவருக்கு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. படிச்சு பாத்துக்குங்க. ரொம்ப சந்தோஷம்மா. நான் கூட உன்னுடைய நிலைமையை பார்த்து பதறிட்டேன். நல்ல வேலை உன் ஹஸ்பண்ட் உன்னை கைவிடலம்மா. அக்கவுண்ட்ல பணம் இருக்கு, நீ எப்ப வேணாலும் போய் எடுத்துக்கலாமா. இந்த பணத்துக்காக தானே இவ்ளோ பண்ணீங்க. இனி உன்னால எனக்கும் என்னோட இன்ஸ்டிடியூட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இந்த வித்யா யாருன்னு அப்புறம் தெரிஞ்சுப்பீங்க. மேடம், என் பணத்தை கொடுத்துட்டீங்க, அப்புறம் உங்க மேல எனக்கு என்ன மேடம் விரோதம்? என்ன பண்றது? இந்த தொழில பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கு. இனிமே உங்களுக்கு எப்பயாவது பணம் தேவைப்பட்டா இப்ப நடந்ததெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு கேட்காமலாம் இருக்காதீங்க, சரிங்களா? இனிமே நான் உன்னை பார்க்கவே கூடாது. உங்களை மாதிரி கல் நெஞ்செல்லாம் எனக்கு கிடையாது மேடம். நான் உங்களை எப்பவுமே பார்க்கணும் தான் நினைப்பேன், சரிங்களா? நீ நினைப்ப, ஆனா உன் மூஞ்சியை தான் மத்தவங்களால பார்க்க முடியாது. ஏன் எனக்குன்னா நான் தான் அடிச்சு உடைச்சிடுவான்ல. போட வாங்கடா. என்னால உங்க பையன் கல்யாணத்துக்கு எந்த தடையும் வராது. எங்களுக்கு உன் மேல அந்த நம்பிக்கை சுத்தமா இல்ல. அண்ணி போதும், தயவு செஞ்சு அமைதியா இருங்க கொஞ்சம். இவ்வளவு ஏதாவது சொன்னா உங்களுக்கு எப்பவும் பொறுக்காதே, அப்படியே துடிக்கிறீங்க. இதனாலதான் எங்களுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. சஞ்சய், கார்ல ஏறு. அம்மா, நான் கார்ல ஏறுன்னு சொன்னேன். உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? நிரஞ்சனா வா. வர வித்யா. போ மனசா. ஸ்னேகா, என்ன பேசுற? சஞ்சய்க்கும் நிரஞ்சனாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அது நான் கொடுத்த வாக்கு. அது என்னைக்கும் மாறாது. சஞ்சய், உன்னை நம்பி இப்போ இன்னொரு பொண்ணு இருக்கா. வித்யா அவளோட வாழ்க்கைய பாத்துட்டு போயிட்டா. நீ பண்ற எல்லா விஷயமும் நிரஞ்சனா வாழ்க்கையையும் சேர்த்து பாதிக்கும். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. வித்யா அவளோட முடிவுல உறுதியா இருக்கா.
கண்டிப்பா அவ உன் கூட சேர்ந்து வாழ விரும்பவே மாட்டா. உனக்காக அவ இறங்கி வரவும் மாட்டா. நீ தேவையில்லாத கற்பனை எல்லாம் வளர்த்துக்காம நிரஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ பாரு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. பாத்தீங்களா மாமா, இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு சேஃப்டியே இல்ல. பப்ளிக்கா ரோட்ல வச்சு ஒரு பொண்ணுகிட்ட எப்படி தப்பா நடந்துக்கிறான் பாருங்க. சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க, யாராவது ஏதாவது கேக்குறாங்களான்னு பாருங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலைதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஆளுங்களை நிக்க வச்சு சுடணும்ல. ராஸ்கல். அருண், எப்ப சென்னை வந்தீங்க? வாங்கம்மா. வணக்கம். வாழ்த்துக்கள் தம்பி. ஹாய் அருண் அங்கிள். ஹாய் நிலா குட்டி, எப்படி இருக்க? காலையில சிக்கிம்ல இருந்தீங்க, உங்களுக்கு விஷ் பண்ணோம். ஈவினிங் இங்க வந்து நிக்கிறீங்க. அதுதான் சர்ப்ரைஸ். உங்க எல்லாரையும் பார்க்கிறதுக்காக தான் வந்தேன். உண்மையிலேயா? ஆமா, நான் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. அப்படியா? அப்போ காலையில ஏன் சொல்லல? சிக்கிமை விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் வந்துட்டனே. சூப்பர் சூப்பர், செம்ம ஜாலி. இனிமே நம்ம அடிக்கடி வெளிய போலாம். விது, பீம்பாய் மாதிரி எனக்கு அருண் அங்கிளும் இங்க சென்னைக்கு வந்துட்டாரு. ஜாலி தான். இந்த நிலா குட்டிக்காக தான் நான் டிரான்ஸ்ஃபரே வாங்கிட்டு வந்தேன். நீங்க மாறவே இல்ல அருண். ஆமா நிலா குட்டி, யார் அந்த பீம்பாய்? அது ஏன் கேக்குறீங்க? உங்கள மாதிரி தான் அவரும். இவளும் அவரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி தாங்க முடியல. எப்படி சமாளிக்க போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. நீங்க எப்படிமா இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேம்மா. இவனதான் எப்படியாவது சிக்கிம்ல இருந்து கூட்டிட்டு வந்துடணும்னு நினைச்சேன். நல்ல வேலை, அவனே போலான்னு சொல்லிட்டான். ஹாப்பி பர்த்டே அருண். தேங்க்ஸ் வித்யா. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் பர்த்டே பார்ட்டி. நிலா குட்டி, இன்னைக்கு நான் தான் உங்க எல்லாருக்குமே ஆர்டர் பண்ண போறேன். நீங்க ஆர்டர் பண்ணா எப்படி இருக்கும்னு தெரியலையே. நிலா குட்டிக்கு என்ன பிடிக்கும், வித்யாக்கு என்ன பிடிக்கும், மாணிக்க அங்கிளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு வந்து உங்க எல்லார் கூடயும் சாப்பிட்டு இருக்கேன். வாங்க அருண், உட்காருங்க. நீங்க வந்து உட்காரு. போங்கம்மா.
வித்யா அங்கிள் நிலா குட்டி நான் ஆர்டர் பண்றேன். ஏதாவது தப்பு இருந்தா சொல்லணும். ம் ஐயோ மாப்பிள்ள வராரு. அவர் நிலாவை பாத்திரக்கூடாது. வெல்கம் சார். ஹலோ. வெல்கம் மேடம், உட்காருங்க. தேங்க்யூ. சார் என்ன சாப்பிடுறீங்க சார்? ஆர்டர் சொல்லுங்க. 1 செகண்ட். நிலா என் கூட கொஞ்சம் வா. என்னப்பா எங்க கூப்பிடுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நிலாவுக்கு பிடிச்சது இங்க இருக்கு, அதை வாங்கி கொடுக்கலான்னு தான். அங்கிள் எதுவா இருந்தாலும் ஆர்டர் பண்ண வந்துட போகுது. இங்கேயே டேபிளுக்கு கொண்டு வந்துருவாங்க. தனி அதுக்கு கூட்டிட்டு போனோம். அதுக்கு இல்ல, நிலாவுக்கு பிடிச்சதா பார்த்து நான் வாங்கி கொடுப்பேன். அவளுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீமா தாத்தா? அப்பா இப்ப ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணுமா? வித்யா எனக்காவது ஒரு நாள் தானே, அவங்க போய் சாப்பிட்டு. வாங்க இதை வந்துடும். சரி சரி சாப்பிடுங்க. என்ன தாத்தா, எதுக்கு நம்ம இங்க நின்னு சாப்பிடணும்? ஐஸ்கிரீம் அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடலாம்ல. இங்க நம்ம பார்த்து வாங்கலாம். உனக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடு. இங்க பாரு, நீ 2-3 கூட வாங்கி சாப்பிடலாம், புரியுதா? சரியா? எடுத்துக்கோ. என்ன இது, இவ வேற இங்க வந்திருக்கா? நீ பேசாம சாப்பிடு. மாமா ஜூஸ் ஆர்டர் பண்ண வரவே இல்ல. என்னன்னு கேக்குறீங்களா ப்ளீஸ் மாமா? ஹலோ சார், ஏன் சார் நீங்க வந்தீங்க? ஜூஸ் ஆர்டர் பண்ண இன்னும் வரல. நீங்க போய் உட்காருங்க சார், நான் என்னன்னு பார்த்து எடுத்து. இல்ல பரவாயில்ல, கொடுங்க. சரிங்க சார், எடுத்துட்டு வரேன். சார் தேங்க்யூ.
ஏய் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? எங்கடா பாத்துட்டு வர? சாரி, தெரியாம கை ஸ்லிப் ஆயிடுச்சா? என்னடா சாரி? பொண்ணு கூட வந்துடக்கூடாது. கண்ணு மண்ணு தெரியாம வந்து மோதிடுவீங்க. தப்பா பேசாதீங்க. என்னடா தப்பா பேசாதீங்க? அவ கூட தானே வந்திருக்க. அவளை பார்த்துட்டு அப்படியே வந்து ஜூஸ் என் மேல கொட்டிட்ட. அருண் விடுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதான் இவர் சாரி கேட்டார்ல, அப்புறமும் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் என்ன தனியாவா வந்திருக்கீங்க? இவ கூட ஒருத்தி வந்திருக்கால. நாங்க என்ன தப்பா பேசிட்டோமா? உங்க 2 பேருக்கும் என்ன வரவன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இங்க பாரு, தேவையில்லாம தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட அவரு யாரா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு எந்த பயமும் இல்ல. மாமா, இவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க மாமா. நீங்க வாங்க. ஹேய், என்ன அவ கூப்பிட்டா நீ போயிடுவியா? அருண் வேண்டாம், விடுங்க. இல்ல வித்யா, தப்பு பண்ணிட்டு இவன் எவ்வளவு திமிரா இருக்கான் பாருங்க. அவ கூப்பிடுறா, இவனு கம்முன்னு போயிட்டே இருக்கான். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நீ தானே ஜூஸ் கொட்டின, இந்த இடத்த கிளீன் பண்ணு. ஏய், யார பார்த்து என்ன சொன்ன நீ? சார், இது எங்க வேலை, நாங்க பண்ணிக்கிறோம். நீங்க சண்டை போடாதீங்க. இல்ல இல்ல, இவன் தான் கிளீன் பண்ணணும். என்னடி, என்னாச்சு? 2 பேரும் டின்னருக்கு போனீங்க, அவன் மனச கொஞ்சமாவது மாத்தனியா? எங்கக்கா, எப்ப பார்த்தாலும் வித்யா வித்யா வித்யான்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், வழிக்கு வரவே மாட்டேங்கிறாரு. விடு, இதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான். ஆனா இன்னைக்கு வெளியே போனதுல ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுக்கா. நல்ல விஷயமா? என்னடி? ஹே, சூப்பர் தி. நம்ம பிளான் பண்ணாம அதுவாவே இப்படி இல்ல நடக்குதா? அப்போனா நமக்கு நேரம் நல்லா இருக்குடி. ஆமா, யாரடி அவன்? யாரு என்னன்னுலாம் தெரியலக்கா, ஆனா அவளோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் தெரியும். பேரு அருண்னு சொன்ன மாதிரி காதுல விழுந்துச்சு. இது போதுண்டி. இத வச்சு சஞ்சய் மனசுல இருந்து ஈஸியா அவளை தூக்கிடலாம். எப்படிக்கா? என்ன எப்படிக்கா? நீதான் அவன் வித்யாவோட ஃப்ரெண்டு. 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. வித்யா அவனுக்கு பர்த்டே கேக் எல்லாம் ஊட்டி விட்டான்னு சொன்னியே. வித்யா முன்னாடி அவன் சஞ்சய திட்டி பேசிருக்கான். வித்யா எதுவும் சொல்லாம வித்யா பார்த்துட்டு இருந்திருக்கா. இது எல்லாத்துக்கும் மேல அவன் ரோட்ல ஒரு பொண்ணோட கைய பிடிச்சு இழுத்தத சஞ்சயும் நீயும் பார்த்திருக்கீங்க. இத வச்சே வித்யாவுக்கும் அவனுக்கும் ரொம்ப நாள பழக்கம் இருக்கு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு கதை கட்டி விட்டுற மாட்டேன். ஆனா இதெல்லாம் சஞ்சய் நம்புவாராக்கா? நம்ப வைக்கணும்டி. நாம நினைச்சா முடியாதது எதுவுமே இல்ல. முதல்ல அந்த அருண் யாரு என்னன்னு அவனோட ஃபுல் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணணும். சரிக்கா. இனிமேலாவது கண்ணை பின்னாடி வச்சு நடக்காம முன்னாடி இருக்க பாதையை பார்த்து நட.
சொல்லுங்க. நான் உங்ககிட்ட பேசணும். என்ன? இல்ல, எனக்கு ரெஸ்டாரண்ட்ல தப்பாயிடுச்சு. அதான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு கால் பண்ணேன். நான் வேணும்லாம் எதுவும் பண்ணல. அவர் கொஞ்சம் அதிகமா பேசிட்டாரு. அதான் நிரஞ்சனா கோவப்பட்டுட்டா. நீங்க கட்டிக்க போற பொண்ணு கோவம் வரதானே செய்யும். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இதுல நீங்க சாரி கேக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இல்ல வித்யா, நீ ஹர்ட் ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியும். அவரு உன்னோட ஃப்ரெண்ட், உனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தரா தெரிஞ்சாரு. அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் நடந்து போயிடுச்சு. வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க. வீடு நல்லா இருக்குமா? வாடகை வீடுதாம்மா. இருக்கட்டும், அதனால என்ன? நீ நினைச்சா உன்னால வாங்க முடியாதா என்ன? எவ்வளவு உழைக்கிற, அதெல்லாம் டக்கு டக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு நீ வந்துருவ. ஆமா, பாப்பா எங்க காணோம்? அவளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்குமா. ஓ, அவளையும் பார்க்கலான்னு ஆசையா வந்தேன். சீக்கிரம் வந்துருவாமா. அதனால என்ன, இன்னொரு நாள் வந்து பாத்துட்டா போகுது. சாப்பாடு ரெடியா இருக்குமா, வாங்க போலாம். செம்ம பசி. நானே சொல்லான்னு இருந்தேன். உங்க வீட்டு சாப்பாடுங்கிறதுனால நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. போதும் வித்யா, நீ பரிமாறத பார்த்தா நான் இன்னும் ஒரு சுத்து பெருத்துருவேன் போல இருக்கு. எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க போல. அது பொரியலா? அந்த பொரியல் கொஞ்சம் வைங்க. போதும் போதும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன். ஏண்டா, அப்ப நான் சமைக்கிறது நல்லா இல்லையா? நீ நல்லாதாம்மா சமைக்கிற. ஆனா வித்யா எப்பவுமே சமையல்ல ஸ்பெஷல் தானே. அங்கிள், நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம். பரவாயில்ல தம்பி, நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா சாப்பிட்டோம். சரி. இவனோட பொண்டாட்டி இறந்து 10 வருஷம் ஆச்சு. அது உனக்கும் நல்லாவே தெரியும். நீயும் உன் புருஷனை பிரிஞ்சு நிலா கூட தனியா வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு டைவர்ஸ் ஆயிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். உங்க 2 பேருக்குமே ஒருத்தர் நல்லா தெரியும். ஏன் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாது? தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லாதம்மா. என்ன தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. எனக்கு அருண் நல்ல ஃப்ரெண்டு. யாருமே தெரியாத அந்த ஊர்ல அருண் எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருந்திருக்காரு. என் லைஃப்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் அருணை சொல்லுவேன். அதே மாதிரிதாம்மா நீங்களும் என்னோட அம்மா மாதிரி என்னையும் நிலாவையும் நீங்க பாத்துக்கிட்டீங்க. இது அப்படியே இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எந்த சூழ்நிலையிலயும் உங்களையும் அருணையும் வேற மாதிரி நினைச்சதில்ல. எனக்கு அப்படி தோணவும் இல்ல. உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு. அத நான் தப்புன்னு சொல்லலமா. ஆனா எனக்கு இது சரியா இருக்கும்னு தோணலமா. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த பேச்ச இதோட விட்டுருங்க. இனி நீங்க இத பத்தி பேச வேண்டாம். இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இந்த மாதிரியே இருப்ப? இன்னைக்கு உன் மனசுல பட்டதெல்லாம் உனக்கு சரின்னு தான் தோணும். ஆனா உன் பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவ வாழ்க்கைய அவ பாத்துக்குவா. நீ தனியா நின்னுட்டு இருப்ப. நீ நல்லா யோசிமா வித்யா.
அது சரியா வராதுமா, ப்ளீஸ். அருண், ப்ளீஸ் அம்மாவுக்கு சொல்லி புரிய வைங்க. அம்மா, என்னம்மா நீங்க? நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்க திரும்ப திரும்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் நடத்த முடியாதுமா. வித்யாவை சங்கடப்படுத்தாதீங்கம்மா, ப்ளீஸ். அண்ணா, என்னண்ணா நீங்க பேசாம அமைதியாவே நின்னுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, வித்யா இன்னும் அந்த பழைய வாழ்க்கையிலிருந்தே வெளியில வரல. என்னதான் மாப்பிள்ளைய இவ பிரிஞ்சிருந்தாலும் இவ பழச இன்னும் மறக்கல. இவ மனசுல இருக்கிற காயம் இன்னும் ஆறாம இருக்கு. அதனால இவளால இந்த வாழ்க்கையை ஏத்துக்க முடியாதுமா. என்னண்ணா நீங்களும் இப்படி பேசுறீங்க? முடிஞ்சத பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது முட்டாள்தனம்னா. அவரை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான். என் லைஃப்ல குறுக்க வர்றதுக்கு நீ யாரு? ஒருவேளை நாளைக்கு நான் அவரை கல்யாணமே பண்ணிக்கிறேன்னு வை, அது கேக்குறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உனக்கும் எனக்குமான உறவு எப்பயோ முடிஞ்சு போச்சு. நமக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சு. இப்போ நீ யாரோ நான் யாரோ? உனக்குதான் இப்ப வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது. அது நான் வந்து தடுத்தனா இல்ல ஏன் எதுக்குன்னு கேட்டனா? நீ எப்படி என் வீடு ஏறி வந்து என்னோட ஃப்ரெண்டு மேல கை வைக்கலாம்? வித்யா விடுமா, அவர் தெரியாம ஏதோ. போதும், நிறுத்துங்கப்பா. எப்ப பார்த்தாலும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். பாத்தீங்கல்ல, இத்தனை வருஷமா எனக்கும் அருணுக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்திட்டான். நம்மள மதிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் என்ன ஏதுன்னு கூட கேட்காம அடிச்சு அவமானப்படுத்திருக்கான். இப்படிதான் மொத்த ஃபேமிலியும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு என்ன கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கே வந்து நம்மள அவமானப்படுத்துறாங்க. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, மரியாதையா போயிரு. வித்யா, நான் போ. ஏன் நிக்கிற? போ. சாரி வித்யா, எனக்கு சத்தியமா தெரியல. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியோ சரியா புரிஞ்சுக்கிட்டியோ எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்ல. தயவு செஞ்சு இனிமே என் லைஃப்ல வராத. இது நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். வெளியே போ. வித்யா, நான் வெளியே போ. வித்யாங்கிற ஒருத்திగా அவர் மறந்துட்டாரு. சஞ்சய்க்கும் என் தங்கச்சிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ யார வேணா கல்யாணம் பண்ணிக்க, சஞ்சய் வந்து அதை தடுக்க மாட்டாரு. வாங்க சஞ்சய், வாங்க சஞ்சய். சாரிங்கம்மா, இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல வித்யா. ஏமா, இப்படி ஒருத்தன் கூட தான் நீ வாழ்ந்துட்டு இருந்தியா? உன்னை அவன் எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பான்னு அவன் நடந்துகிட்ட விதத்திலேயே தெரியுது. இதுக்காக தான் சொல்றேன், தனியா இருக்காத வித்யா. யோசிச்சு சீக்கிரமா ஒரு நல்ல முடிவாயிடு. இல்லம்மா, இனி அதை பத்தி பேசாதீங்க. இப்போ அதுக்கான நேரம் இது இல்ல. அருணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க. சாரி, நானும் இது எதிர்பார்க்குங்க. அவர் உன் ஹஸ்பண்டுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவரோட கோவத்தை பார்க்கும்போது ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. நீங்க வேணும்னு நினைக்கிறாரு. அவர் இன்னும் உங்களை மறக்கல. நீங்க என் கூட வாழணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க அவரை மன்னிச்சு அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீங்க தனியா மட்டும் வாழாதீங்க. நான் வரேன் வித்யா, போலாம்.
பெருசா சர்ப்ரைஸ் வச்சிருப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நிலா, விது, என்ன கேலண்டரே பாத்துட்டு இருக்க? இந்த மாசம் என்ன ஃபெஸ்டிவல் இருக்குன்னு பாத்துட்டு இருக்கியா? பிப்ரவரி மாசத்துல எந்த ஃபெஸ்டிவலும் இல்ல நிலா. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் உனக்கு ஸ்கூல் லீவு. இல்ல விது, நான் அத பார்க்கல. வேற என்ன பாக்குற? ஆனுவல் எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் தானே? அப்ப வேற எதுவுமே இல்லையா? வேற ஒண்ணும் இல்லையே. சரி, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, முதல்ல சீக்கிரமா கிளம்பு. போ போ. குடு. அப்பா அம்மா வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் விஸ்வா. அப்புறம் ஏதாவது காரணம் சொன்னா நான் கூட பேசவே மாட்டேன். லீவு நாள்ல தானே நீலா ஃபங்க்ஷன் வருது. உன் பர்த்டே ஃபங்க்ஷனை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க, நானும் வந்துடுறேன். சரி வச்சிரேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியாச்சு. அடுத்து யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? பீம்பாய்க்கு ஃபோன் பண்ணுவோம். என்னோட பர்த்டேன்னு சொன்னா பீம்பாய் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நிலா தான் ஃபோன் பண்றா. சொல்லு நிலா. ஒரு முக்கியமான விஐபிக்கு பர்த்டே வருது. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதான் சொல்லலாம்னு கூப்பிட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஐபியா? யார் அவங்க? நான் தான். அப்படியா? உன் பர்த்டேவா? எப்போ? நாளைக்கு. என்னது, நாளைக்கா? ஆமா பீம்பாய், பர்த்டே செலிப்ரேஷனை இங்க பக்கத்துல இருக்கிற ஃபங்க்ஷன் ஹால்ல தான் நடத்த போறோம். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் எல்லாருமே வராங்க. அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸும் வர போறாங்க. நீங்களும் வரணும். உன் பர்த்டேக்கு நாங்க வராம இருப்போமா? கண்டிப்பா எல்லாரும் வருவோம். அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு, தரேன். அம்மா, நிலா லைன்ல இருக்கா? நாளைக்கு அவளுக்கு பர்த்டேவா? உங்களை இன்வைட் பண்ணணுமா? பர்த்டேவா? ஆமாம்மா. நிலா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நிலா குட்டி. தேங்க் யூ பீமம்மா. நாளைக்கு நீங்க, பீம்பாய், பீமப்பா எல்லாரும் என் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரணும். கண்டிப்பா வந்துடுறோம். அம்மா கிட்ட சொல்லிடு. அம்மா கிட்ட சொல்லல. இது அம்மாவுக்கு நான் கொடுக்க போற சர்ப்ரைஸ். சரிம்மா. நிலா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டியா? யாரையும் நீ மிஸ் பண்ணல? எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்ட விது. நாளைக்கு எல்லாரும் ஃபேமிலியோட வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, பீம்பாயை மறந்துட்டனே. நிலா எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்றா. பீம்பாயை கூப்பிட்டு சஞ்சய் வருவாரு, அதுவும் குடும்பத்தோட வந்தா. நிலா குட்டி, என்ன தாத்தா? உன் பீம்பாய் கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. ஏன்பா, அவ சும்மாவே பீம்பாய் பீம்பாய்னு சொல்லிட்டு இருப்பா. பர்த்டேவை சொல்லாம இருப்பாளா? என்ன நிலா, ஃபேமிலியோட வரேன்னு சொன்னாங்களா? அவங்க வரமாட்டாங்க விது. பீம்பாய் ஃபேமிலியோட எங்கேயோ வெளியூர் போறாராம், வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓ, அப்படியா? அப்பாடா. என்ன இப்படி ஆயிடுச்சு? உன் பீம்பாயை மீட் பண்ணணும்னு நானும் நிறைய தடவை ட்ரை பண்றேன், ஆனா மிஸ் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு என்ன விது, ஒரு நாள் அவரோட ஃபேமிலியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி விருந்து வச்சிருவோம். கண்டிப்பா வச்சிருவோம் நிலா. நானும் அவங்க யாரையும் பார்த்ததில்ல, போன்ல மட்டும்தான் பேசியிருக்கேன். உன் பர்த்டேக்கு வருவாங்க, மீட் பண்ணலான்னு நினைச்சேன். அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு போல. உன் பர்த்டேவை அட்டென்ட் பண்ண முடியலன்னு பீம்பாய் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவார்ல? ஆமா விது, பீம்பாய் ரொம்ப ஃபீல் பண்ணாரு.
உன்னை தாத்தாவெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. மிஸ் ஆயிடுச்சு. சரி நிலா, நீ போய் தூங்கு. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. சரி விது, குட் நைட். குட் நைட். நீலா, உன் ட்ரெஸ் சூப்பர் டி. ஆன்ட்டி, உங்க ட்ரெஸ்ஸும் செமையா இருக்கு. தேங்க் யூ. ஆன்ட்டி, என் பர்த்டேக்கும் நீங்க தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரணும். பண்ணிட்டா போச்சு. நிலா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க் யூ ஆன்ட்டி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களா நிலா? எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. ஆனா என்னோட முக்கியமான ஃப்ரெண்ட் மட்டும் வரல. அப்படியா? யார் இது? நிலா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டோம். இன்னும் யார் வரணும்? ஏய், உனக்கு தெரியாது, பேசாம இருடி. யார் வரணும் நிலா? எல்லாரும் வந்துட்ட மாதிரி தெரியுது. இல்ல விது, என் கிளாஸ்மேட், என்னோட திக் ஃப்ரெண்டு, அப்பா அம்மாவோட வந்துட்டு இருக்கான். இப்பதான் போன்ல பேசின விது. அந்த ரூம்ல போய் பேசினேன்ல. சரி சரி, சீக்கிரம் வர சொல்லு. நிலா குட்டி, இந்த Dress சூப்பரா இருக்குடா. தேங்க்ஸ் தாத்தா. ஓகேடா. விது, சின்னதா ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாமா? என் போனை கொடு. வா விது. வித்யா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுமா. கேக் வெட்டிடலாமே. என்ன நிலா, கேக் கட் பண்ணிடலாமா? விது, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? என் ஃப்ரெண்ட் இன்னும் வரவே இல்ல. அவன் வந்துட்டோம். நான் அவன்கிட்ட ஆசையா சொல்லியிருந்தேன், நாம இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் பர்த்டே என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிற விது. ப்ளீஸ், அவன் வந்துட்டுமே. நீயும் ரொம்ப நேரமா வந்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. டைம் ஆச்சுல, எப்ப வருவாங்கன்னு தெரியாம எப்படி வெயிட் பண்றது? பாரு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம கேக்க கட் பண்ணிருவோம். உன் ஃப்ரெண்ட் வரும்போது வரட்டுமே. எல்லாரும் பசியோட வந்திருப்பாங்க. கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பிட போவாங்க. விது விது, ப்ளீஸ் விது, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. நானும் எங்க இருக்கீங்கன்னு கேட்டுட்டேன். கிளம்பிட்டாங்களாம். கார்ல வந்துட்டு இருக்காங்களாம். பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாங்க விது. அவங்க வரும்போது நான் ஆல்ரெடி கேக் வெட்டி இருந்தா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க விது. சரிம்மா, அவ பிறந்த நாள். அவளுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறாளோ அவங்க எல்லாம் கூட இருந்தா தானே நல்லா இருக்கும். அவங்க வரட்டும். நாம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 4 to 5 வரைக்கும் நல்ல நேரம். மணி இப்ப 4:15 தான் ஆகுது. இன்னும் 3/4 மணி நேரம் டைம் இருக்குமா? வெயிட் பண்ணுவோம். சார், டயர் ரொம்ப கிழிஞ்சிருக்கு. பஞ்சர் ஓட்ட முடியாது. டயர் தான் மாத்தணும். என்னது, டயரை மாத்தணுமா? இப்போ புது டயர் வாங்கிட்டு வந்து மாத்தணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? மாத்தலாம் சார், ஆனா ரொம்ப நேரம் ஆகும். இங்க பக்கத்துல கடை எதுவும் இல்ல. தூரமா தான் போகணும். அதுக்கு வண்டி எடுத்துட்டு வரணும். எப்படியும் ஒரு 1 hour ஆகும் சார். 1 hour ஆகுமா? ஐயோ, ஷோ, அடுத்தடுத்து ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. இப்ப என்னதான் பண்றது? இதை நான் எப்படி தடுப்பேன்? ஷோ,
இல்ல சஞ்சய், நம்ம கார்லயே போயிடலாமே. நம்ம ஃபேமிலி இப்படி தனியா பிரைவேட் கேப்ல போறது நல்லாவா இருக்கும்? 4 பேர் பார்த்தா நம்ம ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? நம்ம டயரை மாத்திட்டு நம்ம கார்லயே போலாம். நிலாவை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு சஞ்சய். அண்ணி என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே அந்த பொண்ணு பாவம் வரலையேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இனியும் வெயிட் பண்ண சொல்றது சரியில்லை. நம்ம கேப் புக் பண்ணி போய்க்கலாம். இதுல ஸ்டேட்டஸ் எங்கிருந்து வந்துச்சு? நீங்க என்ன பேசுறீங்க? ஏதாவது உளறிட்டே இருக்காத ஸ்னேகா. புக் பண்றா. என்னாச்சுடா? புக் பண்ணியா இல்லையா? இல்லப்பா, நோ கேப் அவைலபிள்னு வருது, புக் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு புரியலையே. என்னாச்சு நிலா? பக்கத்துல வந்துட்டாங்க வித்து. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். இதுவுமே காட்ட மாட்டேங்குதா? அததான் நான் கிளம்பினதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னடா சஞ்சய், ஒரு கேப் புக் பண்றதுக்கு எவ்வளவு நேரமாடா? அப்பா, நீங்க உங்க போன்ல ட்ரை பண்ணுங்க. மனசா, நீ உன் போன்ல ட்ரை பண்ணு. என்னாச்சு, புக் பண்ணியாச்சா? இன்னும் இல்ல நீ. என்ன சஞ்சய், ஏதாவது கேப் புக் ஆச்சா? இல்லம்மா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. கேப் ஆட்டோன்னு எதுவுமே ஆன்லைன்ல இல்ல. நமக்கு நேரம் நல்லா இருக்கா இல்ல இவங்க நேரம் சரியில்லையா? ஏதோ ஒண்ணு. அவ ஃபங்க்ஷனுக்கு போகாம இருந்தா நல்லது. என்னப்பா, ஏதாவது புக் ஆச்சா? என்னாச்சு? எல்லா கேபும் ஆட்டோவும் புக் ஆயிருக்குமா? தெரியலையேப்பா. இல்ல இந்த லொகேஷன்ல ஏதாவது டவர் பிரச்சனை. சார், இன்னைக்கு கேப் ஆட்டோ எல்லாமே ஸ்ட்ரைக் சார். ஸ்ட்ரைக்கா? ஸ்ட்ரைக்கா? ஆமா சார். ஓ, அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நீங்களும் வாங்க. இல்லங்க, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. நான் இன்னைக்கு வரேன். இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். சம்பந்தமே இல்லாம இப்படி குழப்பி விட்டுட்டு போயிட்டியா? எப்படி இதை சமாளிக்க போறோம்னு தெரியலையே. போச்சு, இன்னைக்கு மொத்த கதையும் வெளியில வரப்போகுது. அண்ணி, என்ன பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல. பேய் அரைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, அதை விட பெரிய சம்பவமா நடக்க போகுது. கடவுளே, வித்யாவை மட்டும் இவன் கண்ணில் காமிச்சிடாத. வாங்க போலாம். சார், எங்க போறீங்க? உள்ள பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு. நீங்க? நான் பர்த்டே கேர்ள் நிலாவோட ஃப்ரெண்ட். பர்த்டே பாப்பாக்கு நடக்குது, நீங்க பாப்பாவோட ஃப்ரெண்டா? அது அப்படிதான். நிலாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் தான். ஏன், ஏதாவது சந்தேகமா? உங்க பேரு? பேரு சொன்னாதான் உள்ள விடுவீங்களா? அப்படிலாம் இல்ல சார், என்ட்ரி போடுறதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டேன். என் பேரு சஞ்சய். நிலா என்ன பீம் பாய்னு தான் கூப்பிடுவா.
என்னம்மா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா பாரு. இவ அம்மா எங்க இருக்கான்னு தெரியலையே. நிலா ஹாய் வா நிலா many many happy returns of the day. Happy birthday, நிலா. ஹாப்பி பர்த்டே. என்ன பீம்பாய் நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்ல. இப்ப கூட நாங்க வந்திருக்க முடியாது நிலா. ஒரு அங்கிள் லிஃப்ட் கொடுத்தாரு, அதனால தான் இவ்வளவு சீக்கிரமா வர முடிஞ்சது. எந்த அங்கிள்? அதான் நிரஞ்சனாவோட மாமா இருக்கார்ல, அவர்தான் அன்னைக்கு பார்த்தோமே. ஓ அந்த அங்கிளா? ஆமா, கேக்லாம் கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணிட்டோம் பீம்பாய். உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் கட் பண்ணேன். உங்களோட சேர்ந்து கட் பண்ணலாம்னு ஆசையா இருந்தேன். அதுக்கு என்ன, வா மறுபடியும் கட் பண்ணலாம். போலாமா? வாங்க போலாம். Happy birthday to you. Happy birthday நிலா குட்டி. நீ ஊட்டி விடுமா? மனசா கிஃப்ட் கொடு. Thank you பீம்பாய். வாழ்த்துக்கள்மா. பாப்பா என்கிட்ட கொடு. ஆமா நிலா, ஸ்டேஜ்ல நாம மட்டும் தான் நின்னுகிட்டு இருக்கோம். உன் அம்மா எங்க? சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னேன். உங்களை பார்த்த சந்தோஷத்துல நான் அம்மாவை மறந்துட்டேனே. அம்மா எங்க போனாங்க? அவ மட்டும் இப்ப வந்தா அவ்வளவுதான், எல்லாமே கெட்டு போயிடும். ஒரு நிமிஷம் நீங்க எங்க இருங்க, நான் எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன். சரி. கெஸ்ட் எல்லாம் சாப்பிட போயிருக்காங்கல்ல, ஒருவேளை அங்க இருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு உங்களை கூட்டிட்டு வரேன். சரி நிலா. நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அது நடந்துருச்சு. நான் என்னப்பா பண்ணுவேன்? நிலா என்னை விட்டு போயிருவாளா? என்னம்மா வித்யா சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுமா. இல்ல, நிலா அவர் கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டா. ஒரு தடவை நாம அவரை பார்க்க கூடாதுன்னு சொன்னதுக்கு நம்ம கிட்ட சொல்லாம தனியா அவரை பாக்குறதுக்காக வீட்டை விட்டு போயிட்டா. இப்போ அவர்தான் அவளோட அப்பான்னு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. மா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் ஆகாதுமா. நமக்கு தெரிஞ்ச உண்மை வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டாலே போதும். முக்கியமா சஞ்சய்க்கும் நிலாவுக்கும் தெரியக்கூடாது. அவங்களுக்கு அது தெரியாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க பாருமா, பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் நாம ரொம்ப நிதானமா இருக்கணும். நிலா ரொம்ப புத்திசாலி. நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு தெரிஞ்சா கூட அவ கண்டுபிடிச்சிருவா. அப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாம போயிடும். பாக்குறதுக்கு எவ்வளவு ஆசையா வந்தாங்க தெரியுமா? எல்லாம் உங்களாலதான் கெட்டு போச்சு. நீங்க சும்மா நெஞ்சு வலின்னு சொல்லி எல்லாரையுமே பயமுறுத்திட்டீங்க. நீ சொல்லு வித்து, நான் எத்தனை தடவை அவங்க வீட்டுல சாப்பிட்டிருப்பேன். ஒரு தடவையாச்சு நாம அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட்டா என்ன? கூப்பிடலாம் வித்து. கண்டிப்பா கூப்பிடலாம். எப்ப கூப்பிடலாம்? நான் சொல்றேன் நிலா.
பீம்பாய், எங்க அம்மா உங்க ஃபேமிலிக்கு விருந்து வைக்கணும்னு சொன்னாங்க. நான் என்னைக்குன்னு சொல்றேன். நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே கம்மியா சாப்பிட்டு வயிறுல நிறைய கேப் வச்சிருங்க. சரி. எங்க அம்மா செம்மையா சமைப்பாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிடலாம். நான் ரெடி நிலா. நீ எப்பன்னு அம்மா கிட்ட கேட்டு சொல்லு. சீக்கிரமே சொல்றேன் பீம்பாய். சரி, நான் வச்சிட்டா? ஓகே.